வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்பர்லாட் தமிழ் சேனல். இன்னைக்கு மே மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை. பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூவோட விலை அதிரடியாக உயர ஆரம்பிச்சிருச்சுங்க. கூடவே முல்லை, கனகாம்பரம், சாமந்தி, ரோஜா பூக்களோட விலைகளுமே இன்னைக்கு ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இன்னைக்கு நீங்கள் வியாபாரத்துக்கோ அல்லது பூஜைக்கோ அலங்காரத்துக்கோ சாமிக்கோ பூக்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுதுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு பட்ஜெட்டை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மல்லிகைப்பூ கிலோ 400 ரூபாயா விலை உயர்ந்திருக்கு. முல்லைப்பூ கிலோ 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சிவப்பு ரோஜா ஒரு பீஸ் 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாமந்தி பூ கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சம்மங்கி பூ கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. அரளிப்பூ கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. தாமரைப்பூ ஒன்று 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. துளசி ஒரு கட்டு 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. செண்டுமல்லி கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கனகாம்பரம் கிலோ 350 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. நந்தியாவட்டம் பூ கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. பட்டன் ரோஸ் கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. ஜாதி மல்லி பூ கிலோ இன்னைக்கு 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. கோழிக்கொண்டை பூ கிலோ இன்னைக்கு 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. மறிக்கொழுந்து கிலோ இன்னைக்கு 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. பூக்களோட விலைகள்லாம் நேற்று இருந்ததை விட இன்னைக்கு கிலோவுக்கு 100 ரூபா முதல் 200 ரூபா வரைக்குமே விலை அதிகரிச்சிருக்கு. நீங்கள் இந்த விலையேற்றத்தை தெரிஞ்சுக்கிட்டு விலைக்குறைவாக கிடைச்சிட்டு இருக்கிற பூக்களை இன்னைக்கு பார்த்து நீங்கள் கடைக்கு வாங்குறீங்க அப்படின்னா வண்டியிலிருந்தே மூட்டையாக வாங்கிட்டீங்கன்னா நல்ல லாபங்க. அதுக்கு குறைவாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க மொத்த விலை கடைகளில் 2-3 கடைகளில் விலை விசாரிங்க. எங்கே பூக்களோட விலை குறைவாகவும் பார்க்குறதுக்கு பூக்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குன்னு பார்த்து அங்கே வாங்குனீங்கன்னா இன்றைக்கி செலவுகள் குறையும். இதே மாதிரி இன்றைக்கி விலை குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்களோட லிஸ்ட்டு தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே காலையில் வீடியோ வெளிவருது. மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி விலைக்குறைவாக கிடச்சிக்கிட்டு இருக்கிற பொருட்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கி உங்களுடைய செலவுகளை குறைச்சி லாபத்தை அதிகரிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.